என்னது தக்காளியே இல்லாமல் ஒரு நேரத்துக்கு லஞ்ச் காம்போவே பண்ணலாமா? வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெசிபியை உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தக்காளி விலை அதிகமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் தாண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் எப்போ இவ்வளோ 1 கிலோ தக்காளியை வாங்கி எத்தனை நாளைக்கு சமைக்கிறது அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி தக்காளி இல்லாமல் சமைக்கிறது தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். அதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காயை இது போல் துருவி எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் துருவலை நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ தேங்காயில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போயிட்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 6லேருந்து 7 போல் வரமிளகாய் இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அந்த தேங்காய் நல்லா கலர் மாறி பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா, அந்த வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய், மல்லி, அப்புறம் வரமிளகாயெல்லாம் சூப்பராக நல்லா மொறுப்பாக இந்த மாதிரி பொன்னிறமாக பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்தாச்சு. இந்த பொன்னிறமாக வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா வீடே மணமாக இருக்கும். அது போல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். தேங்காய் வறுத்து வச்சுருக்கோல, அது நல்லா ஆறிடுச்சு, அரைச்சிடலாம். மசாலா அரைச்சாச்சு. இன்றைக்கி நம்ம குழம்பு பண்ண போகிறது பார்த்திங்கன்னா உள்ளித்தீயல் தான் பண்ண போகிறோம். நம்ம கேரளா ஸ்டைலில் உள்ளித்தீயல். இப்போ தக்காளி விலை அதிகமாக இருக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி இல்லாமல் என்னடா குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். சரி, அந்த டைமில் இது ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வெங்காய குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான். அதுவும் நம்ம இந்த தேங்காய், இந்த மல்லி இதெல்லாம் வறுக்கிறப்போ அது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மனம் வரும் பார்த்திங்களா, அது அவ்வளோ அருமையாக இருக்கும். யாருன்னா வீட்டுக்குள்ளே வந்தாலே அருமையாக மணக்குதே அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஒரு மனம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வறுக்கிறப்போ. அது போல் மசாலா வறுத்து வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினா தான் நல்லா அந்த மசாலோட காரமெல்லாம் பிடிக்கும். இப்போ இதில் புளி சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். புளி ஊற்றவும் நல்லா கொதிக்குது பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, இதை கலந்துடலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான், இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான உள்ளித்தீயல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அருமையான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்குமே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே சாப்பிட்டாலும் அவ்வளோ இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டா போதும், நிறைய சாதம் ஊற்றி சாப்பிட்லாம் அந்த மாதிரி. அதே சமயம் நம்ம தக்காளி போடாமல் செஞ்சுருக்கோம், அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி பண்ண போகிற லஞ்சில் தக்காளி ஒன்று கூட இல்லை, அரை தக்காளி கூட சேர்க்காம தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறோம். அதே போல் குழம்பும் செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அதை நம்ம சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றப்போ இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு 2 நாள் வச்சு அதை சூடு பண்ணி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அது அதை விட அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி வெங்காய குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் தக்காளி இல்லாத வெங்காய குழம்பு இந்த சீசனுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே போல் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெனு அப்படின்னு செஞ்சோம்னாலே ஒரு காம்பினேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே நம்ம பண்ணுவோம். ஏன்னா காரக்குழம்பு செஞ்சோம்னா வறுவல் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி பொரியல் வகைகள் தான் பண்ணுவேன். அதே போல் இந்த சாம்பார் இந்த மாதிரி லைட்டாக காரம் இருக்கிற மாதிரி குழம்புங்கள்லாம் பண்ணோம்னா வறுவல் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணோம்னா வறுவல் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காரக்குழம்பு ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சோம்னா அதுவும் காரமாக இருக்கும், இதுவும் காரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு காரக்குழம்பு செஞ்சிட்டோம்னா ஒரு பொரியல், எந்த பொரியல் வேணாலும் உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அந்த காயை போட்டு நீங்கள் பொரியல் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ண போகிறது வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் ஒரு குழம்பு செய்கிறோம்னா அதுக்கு சைடிஷ் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் நம்ம சாப்பிட்றத
தூண்டுறதே அதுதான். நம்ம ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று செஞ்சிட்டோம்னா அதை சாப்பிடவே நமக்கு தோணாது. அதனால் நம்ம ஒரு குழம்பு பண்ணுறோன்னா அதுக்கு ஏற்றா போல் சைடிஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வாங்க நம்ம பொரியல் பண்ண போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிச்சதுமே கருவேப்பிலை, 2 வரமிளகாய், அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், இதை வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், காய் வேக வேக அந்த வெண்டைக்காயில் இருக்க வலுவலுப்பு வந்து பார்த்திங்கன்னா நூல் நூலாக வெளியில் வருது பாருங்கள். இந்த மாதிரி அந்த நூல் நூலாக வராமல் அந்த வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்தெடுக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ அந்த டைமில் அந்த நூல் நூலாக வந்துச்சு பார்த்திங்களா, அது எதுவுமே இப்போ இல்லை பாருங்கள். வெண்டைக்காய் வந்து உதிரி உதிரியாக தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு மிளகு சீரகம் வந்து தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இதை தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குருணையாக தட்டி எடுத்தாச்சு. வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த இருக்கிற அந்த பிசு லைட்டாக இருந்துச்சு பார்த்திங்களா, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நம்ம வதக்கினதுலேயே வெண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கும். நம்ம இதில் ஒரு துளி தண்ணி கூட சேர்க்கலை. அந்த தண்ணி சேர்க்காமல் அந்த சூட்லேயும் அந்த எண்ணெயில் மட்டும்தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பொடிச்சோலையா அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். அடுத்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். வெண்டைக்காய் பொரியலுக்கு எப்போயுமே நம்ம தண்ணியே சேர்த்துக்கக்கூடாது. தண்ணி சேர்த்துக்காம தான் வெண்டைக்காய் பொரியல் செய்யணும். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொலகொலப்பாகவே இருக்கும். அது வந்து பிசு வந்து மாறாது. இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாதத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணுறது ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுவாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வலுவலுப்பு வந்து சீக்கிரமாக போயிடும். உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்க அந்த வெண்டைக்காய் வந்து ஒன்று சேர்ந்துக்கும். சின்னதாக ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த பிசுப்பு வந்து போகாது சீக்கிரமாக. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பெருசாக வந்து கட் பண்ண சொல்கிறேன். வெண்டைக்காய் பொரியலும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அருமையான ஒரு லஞ்ச் காம்போ வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பொரியலுமே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல், கீரை பொரியல் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இந்த குழம்பு வந்து மறந்துடாதீங்க. அந்த குழம்பு இன்றைக்கி செஞ்சாலும் சரி, நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க, நாளை கழிச்சு வச்சு சாப்பிடுங்க, இட்லி தோசைக்கு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி ஊற்றிட்டு அதில் ஒரு தேங்காய் சட்னி மட்டும் வச்சு அரைச்சிக்கிட்டிங்கன்னா கூட இட்லிக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு. ஏன்னா மதியம் நீங்கள் குழம்பு வச்சுருப்பீங்க, அது நைட்டுக்கு மீதி ஆச்சுன்னா நைட்டு இட்லி ஊற்றிட்டு ஒரு தேங்காய் சட்னி மட்டும் கூட சேர்த்து வச்சுட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டே வந்திருந்தால் கூட இந்த மெனுவை கொடுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூட நான் ஒரு முட்டையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி டெய்லி ஒரு லஞ்சில் வந்து நம்ம மதியத்தில் முட்டை சேர்த்துக்கிறது, ஒரு சிலர் வீட்டில் ஆம்லேட் போடுறது, இல்லை நான் அவிச்ச முட்டை வச்சுக்கிறது ஒரு பழக்கமாக கூட இருக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அவிச்ச முட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வெங்காய குழம்பு, அதுக்கப்புறமா ஒரு வெண்டைக்காய் பொரியல், ஒரு அவிச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக சாதமும் உங்களுக்கு எல்லாருக்குமே வைக்கிறதுக்கு தெரியும், அதுவும் கொஞ்சம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான ஒரு மெனு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.